சார் என்ன விட்டுருங்க சார். சார் ஐயா, இனிமே உங்க வழியே ஊருக்கு விட மாட்டேன் ஐயா. ஐயா சமீப காலமாக மட்டக்களப்பில் சில குற்ற செயல்கள் அரங்கேறி வருகிறது. குறிப்பாக நகர பகுதிகளில் உள்ள அப்பாவி பிச்சைக்காரர்களை குறிவைக்கும் கொலை செயல்கள் நகரை உலுக்கி வருகிறது. இவ்வாறான பாதக செயல்களில் ஈடுபடுபவர்கள் யார் யார் மற்றும் கொலைக்கான நோக்கம் என்பன இதுவரை அறியப்படாத மர்மங்களாக நிலவி வருகிறது. இதனை விசாரணை செய்யும் போலீஸ் அதிகாரி திரு நாராயண ராஜா இதுவரையில் எந்த தகவல்களும் வெளியிடாத நிலையில் குற்றத்தடுப்பு பிரிவினை சேர்ந்த 2 அதிகாரிகளை பணியமர்த்தி உள்ளதாக போலீஸ் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. இது நான் சத்ய சாய் ராமநாதன். 3 நாளாக ஒரு கேஸ், கேவலமான சீரியஸான ஒரு கேஸ். இதை முடிச்சேன்னா நம்ம லெவலே வேறு. ஆனால் முடிக்கணும். என்னை பற்றி சொல்லணும்னா என்னோடய குடும்பம் முன்னாடி ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இப்போது அதெல்லாம் கனவாக போச்சு. ஒரே ஒரு தங்கச்சி அபிராமி, அவளுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். என்னோடய போலீஸ் லைஃப் பற்றி சொல்லப்போனால் முன்னாடி ரொம்ப கேவலமாக அவமானமாக, இப்போயும் அப்படித்தான். நம்ம கூட வேலை செய்கிறவனே நம்மளை அவமானப்படுத்துகிற வேலை என்னை பொறுத்த வரைக்கும். முன்னாடி ஒருத்தன், இப்போ ஒருத்தன். முன்னாடி ஒருத்தன், அவனை விடுங்க. இப்போ இருக்கிறவனை நான் சொல்லவே வேணாம். அவன் வேற லெவல். அவனோட லெவலை பற்றி அவனை அப்பப்போ காட்டிக்குவான். ரொம்ப மோசமான லெவல். இது நான் சிவநேசன் பல்றான். இதான் என்னோட லைஃப். எப்போயுமே ஓடணும், ஒளியணும். அப்பப்போ யாராவது வரானான்னு பார்க்கணும். இது நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட ஜெயிச்சதே இல்லை. பட் எல்லா நாளும் இந்த நாள் போல இருக்காதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நான் மாட்டிக்கவே கூடாது. நான் தான் மறுபடியும் அவுட்டா? ஓகே, சரண்டர். பா இருந்துட்டியா? அப்படியோ? இதை முதல்ல வைப்போம். ரைட்டு, விடுங்கடா. இந்த வாட்டி நான் உங்களை கண்டுபிடிக்கிறேன். ஆனால் ஒன்று, இந்த வாட்டி நானும் ரெண்டு தான் போலீஸு. ஏன்னா உங்களை என்னால் கண்டுபிடிக்க முடியாதடா. என்னது போலீஸா? உங்க கூடவா? நம்ம பிறந்ததுலேருந்தே திருடன் போலீஸ் விளாடுறோம். என்னையாவது ஒரு வாட்டி கண்டுபிடிச்சிருக்கீங்களா? டே ப்ளீஸ்டா, இந்த ஒரே வாட்டி என்னோட இவன் போலீஸா வரட்டும். அண்ணன் பாவண்டா, புரிஞ்சுக்குங்கடா. ஓகே, பட்டங்களை கண்ணன் கண்ணா. டேய்
இது டிபார்ட்மெண்ட் கண்டா, விளையாட்டு கிடையாது. திருடன் அழிக்கும்போது நீங்க அங்கன் பச்சீங்க, போலீஸ் அழிக்கும்போது நீங்க அங்கன் பச்சீங்க. இப்ப நம்மளுக்கு டேய், இது ஒரிஜினல் கன்மா. தப்பி தவறி கை வச்சிங்க குண்டு தெரிச்சிரும். என்னது? தோட்டாவ சொன்னேன்டா. ஹலோ சார். ஓகே சார். இன்வெஸ்டிகேஷன் சார். 3 பேரை பிடிச்சி வச்சு கடுமையாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே சார், நான் வந்துடுறேன். ஓகே சார். எங்கடா என்னோட ப்ளூடூத்து? போய் தேடுங்கடா, பார்த்துக்கிட்டு இருக்காம. அந்த புதர் பக்கம் மட்டும் போகாதீங்கடா, நான் இருக்கு. சிவா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். பிறகு லைஃப் எல்லாம் அப்படி போகுது? என்ன சார், ஏதோ போகுது. லோன் ஒன்று போட்டிருக்கேன், வந்துடுச்சுன்னா சேஃப் ஆயிடுவேன். ஸ்டாப் இட். இதுதான் இவனோட லெவல். நான் அப்போவே சொன்னேன் இல்லை. லோன் போட்டேதான் செட் ஆயிருமா? ஆளுகளையும் மூஞ்சுகளையும் பாரு. என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? நீங்களாம் போலீஸ் தானே? தப்ப தடுக்கவும் தட்டிக்கவும் தானே ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. 2 கொலை நடந்தப்ப உங்கள்கிட்ட இந்த கேஸ் ஒப்படைச்சேன். ஆனால் இப்போ 7 கொலையில் நிற்கிது. பட் எந்த எவிடன்ஸும் என் டேபிளுக்கு வரல. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? உங்களை அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. மிஸ்டர் சத்யா, நீங்கள் ஒரு பொறுப்பான போலீஸ் தான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சேன். இதுக்கு பதில் என்ன சொல்ல போகிறீங்க? சாரி சார், சீக்கிரமாகவே பிடிச்சிடுறோம். என்னையா சினிமா போலீஸ் மாதிரி வசனம் பேசிகிட்டு இருக்கு? உங்களால் முடியலன்னா சொல்லிட்டு போயா, பயில வச்சுட்டு கிளம்பு. ஐயோ, ரொம்ப நேரம் பேசுவானே, காதுக்குள்ள கட்டரும்பு போன மாதிரியே இருக்குமே. சான்ஸை போட்டோ விட்டுது. சே சார், ப்ளீஸ் கிவ் மீ a சான்ஸ், ஐ வில் டூ இட். என்னத்தை கிளிக்க போகிறீங்களோ? உங்களுக்கு 3 days டைம். அதோட ஃபுல் டீட்டெயில் என் டேபிளுக்கு வரணும். இல்லாட்டி நான் ஒன்றும் சொல்லலை, வேலையை விட்டு போயிருங்க. என் கண் முன் வந்து நின்றாங்க 2 பேரும். தேங்க்யூ சார். சிவா, உங்கூட கொஞ்சம் பேசணும். நீ நில்லு. எனக்கு முன்னால் நிமித்தி விட்ட பணமரமாக இருக்கிறலாம் சரிதான். இந்த சின்ன பசங்களோட சேர்ந்து விளையாட விட்டது இனி அது போய் கேஸை கவனி. நோ சார், எல்லாம் தெரியும், போயா. நம்ம கூட்டத்தில் ஒரு கருப்பாடு நுழைஞ்சிருக்கு, அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஹலோ சிவா, எங்கே இருக்க? இன்னைக்கு 9 மணிக்கு இன்வெஸ்டிகேஷன் சொன்ன ஞாபகம் இல்லையா? வந்து 1/2 மணி தேலமாகுது. 3 பேரை விசாரிச்சு தகவல் எடுத்துட்டேன். நீ இன்னும் வந்த பாடில்லை. வந்தாவா, வராட்டி போ. நான் கிளம்புறேன். ஹாய். ஹாய். என்ன வேலைக்கு போலியா? கண்ணாடிக்க போட்டு பைக்கில் கபாலம் பேசுவேன். போகலடா. இந்த ரோட்டு வழியை தெரிய பிச்சைக்காரன்லாம் சும்மா செத்து போகிறாங்க. ஏன் சாகுறான், எதுக்கு சாகுறான்னு தெரியல. ஒவ்வொருத்தனா மண்டையை போடுறாங்க. நமக்கு மேலே இருக்கிறவன் அதை புடுங்கினியா, இதை புடுங்கினியா, எப்படி செத்தான், எதுக்கு செத்தான், யாரு கொன்னா, தீவிரவாதியா, இப்படியே கேட்டு கழுத்து இருக்கிறாங்க. அந்த கடுப்புல போகல வேலைக்கு. இப்போ என்ன உனக்கு பிச்சைக்காரங்க சாகக்கூடாது அதானே? நீ கேட்குறத பார்த்தா ஏதோ ஐடியா சொல்லுவ போல இருக்கு. ஒரு நிமிஷம், இப்போ சொல்கிறேன் நான் உனக்கு ஐடியா.
இவனை பார்த்தாலே தெரியுது புத்திசாலின்னு நம்மளை விட. ஒரு ஐடியா சொல்றேன், இப்ப 2 ஐடியா சொல்றேன். நம்பர் 1, பிச்சைக்காரன்லாம் சாப்பாடு இல்லாம தான் சாகுறான், நீ 3 வேளை சாப்பாடு ஓட்டுரு. நம்பர் 2, பிச்சைக்காரன்லாம் காசு இல்லாம தான் கஷ்டப்படுறான், நீ பணக்காரன் ஆக்கிரு. சோ அடிங்கொய்யால கொலை பண்றவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடியா சொல்ல சொன்னா காமெடியா பண்றீங்க? ஓடு. புத்திசாலி நினைச்சா என்ன போலயே இருக்கீங்களேடா. ஐடியா சொல்றவனுக்குலாம் இந்த நாட்டுல மரியாதையே கிடையாது. எப்படியோ போங்கடா. ஹலோ சிவா. சார் வணக்கம் சார். என்ன பிடிங்கிட்டு இருந்த? இல்ல சார், வந்துகிட்டு தான் இருந்தேன், வண்டி கொஞ்சம் சிக்கலாயிருச்சு. 9 மணிக்கு இன்வெஸ்டிகேஷன் சொன்ன ஞாபகம் இல்லையா உனக்கு? நான் வந்து 1/2 மணி நேரமாகுது. சார் நீங்க நேத்தே சொல்லிட்டீங்க சார். நான் 3 பேரை கூட விசாரிச்சிட்டேன் சார். நானும் நேத்து 3 பேரை விசாரிச்சேன் சார். குயிக்கா இன்வெஸ்டிகேஷன் நடந்த இடத்துக்கு வா. சார் பைக் பச்சாயிருச்சு சார், ப்ளீஸ் சார். எனக்கு கதை வேணாம், பாய். சார் சார் சார். எந்த எவிடன்ஸும் இல்லை. இந்த சிவா புடலங்கா வர காணல சொல்லிட்டு இருக்கான். நாராயணராஜா வர விஷயம் தெரியுமா பேசிக்கிட்டு இருக்கான். என்னத்த தெரியல. என்ன ரத்த காவெல்லாம் வாங்குது. இதுல விசாரணை டைம்ல யாரையும் ஏசக்கூடாது, அடிக்க கூடாதுன்னு நுரநாட்டியம் வர. ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியல. எவனை பார்த்தாலும் கடுப்பா இருக்கு. கண்டவன் வாயாலெல்லாம் ஏற்றி வாங்க வேண்டியிருக்கு. என்ன புலப்படாது. இதுக்கு பேசாம யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு பிச்சை எடுக்கலாம். நிம்மதியா ஒரு வேலை செய்ய முடியுதா? முன்னாலதான் அந்த ஜனாவால நிம்மதி போச்சு. இப்ப சிவா அண்ட் நாராயண ராஜா. சிவா, கையில் காசு இருக்கா? 1000 ரூபா இருக்கு சார். சத்தியம் கூட்டிட்டு அப்படியே டவுனுக்கு கடைக்கு போங்க. நல்ல ஒரு ட்ரெஸ் கடையாக பார்த்து நைட் இருக்காண்டு கேளுங்க. என் சைஸுக்கு கிடைக்குமா சார்? இடியட், என்ன பிடிக்கிட்டு இருக்கீங்க? மேலிடத்து இருக்கிறவங்க கேள்வி மேலே கேள்வி கேட்டு என்ன தான் ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே எதுவும் கண்டுபிடிக்க மாட்டேன்றீங்க. ஒரு என்ன மிஸ் சத்யா, 3 நாள் ஏதோ கிளிக்கிறேன்னு சொன்னீங்க, என்ன ஒன்றையும் காணோம்? என்னையா சிவா, நீங்கள் கூட இருக்கானே, விசாரணைலாம் எந்த லெவலில் இருக்குது? என்னத்தையா கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் வாயத்தை வந்து சொல்லேன். வேணாம், இப்போ பேச சொல்லுவார். அப்புறம் நம்ம விளையாடுறத பற்றி. அதானே, பணமரம் எந்த ஊரில் பேசியிருக்கு? சார், ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நோ, வார்த்தையில் மட்டும்தான் எல்லாத்தையும் காட்டுறீங்க. இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ணல. 5 minutes வெயிட் பண்ணு. சஞ்சய், என்ன சார் டிஸ்மிஸ் ஆனவங்க லிஸ்ட் ரெடியா? எவனோ பண்ணுற கொலைக்கு நம்மளை திட்டிகிட்டு இருக்காரு. அதுவும் நம்ம இன்வெஸ்டிகேஷனை கூட சொல்கிறாரு. இன்வெஸ்டிகேஷனா? நீ சின்ன பிள்ளைங்களோட விளையாடிட்டு இருந்தது. ஏன்னா 5 minutes லிஸ்ட் எல்லாம் வந்தாகணும். இவருக்கும் தெரியுமா நம்ம கூட்டத்தில் ஒரு கருப்பாடு ஒன்று இருக்குது? முடிவு பண்ணிட்டேன், இந்த கேஸை இன்னொரு கையில் மாற்ற போகிறேன். ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அவன் லீகலாக இந்த கேஸில் விசாரிக்க முடியாது. ஏன்டா அவன் சஸ்பென்ஸில் இருக்கான். நம்ம டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேஸ் உங்கள் கையிலான் இருக்கும். ஆனால் நம்ம 3 பேருக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னு விசாரிக்க போகிறது அவன் தான். அவங்க கூட நீங்கள் ஒர்க் பண்ணணும். அவனுக்கு எல்லா ஃபுல் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். நீங்கள் போய் அவனை மீட் பண்ணுங்கள். நான் அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் போகலாம். ஏய், இதெல்லாம் உன் நடு வீட்டில் வச்சுக்கோ. உங்களை இந்த கேஸில் சேர்த்துக்கணும்னு எல்லாம் எனக்கு தெரியும். ஃபைல் கொண்டு வந்தியா? அப்போ என்ன போட்டீங்க? மனத்தை வாங்குறதுக்கிட்டே வந்திருக்கான். இதோ பார்,
இன்வெஸ்டிகேஷனை இல்லீகலாக தான் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எங்களோட வேலை செய்யலாம், இல்லைன்னா வீட்டுக்கு போகலாம். நீங்கள் ஃபைல் கொண்டு வர இருந்தே உங்களோட எல்லா தெரியுது. அந்த கிளடுக்கிட்ட போய் சொல்லு, என்னன்னு? கொலகார பிடிக்கிறதுக்கு நானே வரேன்னு சொல்லு. நீங்கள் இப்போ கிளம்பலாம். நீ போ. மரியாதை தெரியாதவன் இவன் இன்னும் மாறல. இருடா, நீ இன்னும் அனுபவிப்ப. தம் அடிக்கிற மூடே போச்சு. சார், புகைப்பிடித்து அருகில் இருப்பவருக்கும் கேடு. ஹலோ. ஹலோ சார், குட் மார்னிங். சொல்லு. நான் சிவா பேசுகிறேன் சார். சொல்கிறா. சார், இன்வெஸ்டிகேஷனுக்கு போகலாம்னு ரெடி ஆகிட்டு இருக்கோம். எங்கே வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்க? நீ ஒன்றத்தையும் பிடுங்க தேவையில்ல. நீ உன் பாட்டில் நீ வீட்டில் இரு. அப்போ சத்யா சாருக்கு என்ன சார் சொல்கிறது? அந்த புடுங்கிக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. என்ன அது புடுங்கியா? இவ்வளோ நாள் எங்கே கையை வச்சுட்டு இருந்தீங்களோ அங்கேயே வச்சுட்டு. தேங்க்யூ சார். இங்கே பாரு ஜனா, இது உனக்கு வந்திருக்கிற கடைசி வாய்ப்பு. இதை வச்சு தான் உனக்கு வேலையை திரும்ப வாங்க முடியும். ஸோ நான் சொல்கிறத மறந்துடாது. 1, கோவப்படாது. 2, யாரையும் அடித்து விசாரணை செய்யாத. 3, யாரையும் கொன்னுடாது. சிவா மாதிரி அப்பாவோட வேலை உனக்கு கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த, அதை மறந்துடாத. ஆரம்பத்திலேருந்து இன்ச்சு இன்ச்சா விசாரித்து ரிப்போர்ட் அனுப்பு. இந்த போலீஸ் வேலைக்காக உன் ஒய்ஃபை இழந்திருக்க. இந்த இடத்துல பகலில் கொலை நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ராத்திரிலாம் பண்ணியிருக்கணும். இன்ட்ரெஸ்டிங். இந்த இடத்துல கத்தி, கன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கான். பட் எந்த ஒரு தடையுமே கிடைக்கலையே. கொலையை ரொம்ப ரசித்து பண்ணியிருக்கான். நான் நினைக்கிறது சரின்னு சொன்னால் அவன் ஒரு சைக்கோ, அப்படி இல்லைன்னா நல்லா ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒருத்தன். நம்மக்கிட்ட இருக்கிற ஃபைல்ஸில் கூட இவன் இருக்க மாட்டான். ஏன்னா இவன் புதுசு. நான் உன்னை நெருங்குவேன். இன்ச் பை இன்ச்சாக விசாரிக்க சொன்னால நாராயணராஜா, உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அதை விட நுணுக்கமாக விசாரித்து ஃபைல் அனுப்புகிறேன். பார்த்துட்டு குழம்பு.
ஹலோ ஹலோ சார், சத்யா ஸ்பீக்கிங். குட் மார்னிங். ஐ வாண்ட் டு மீட் யூ. இந்த டைமில் குட் மார்னிங் தெரியும். இந்த டைமில் ஒன்று ஃபோன் பண்ண வேணான்ட்டு என்ன என்னத்துக்கு மீட் பண்ணணும்? சார், எமர்ஜென்சி. சரி வந்து தொலை. பெரிய குருதி புனல் கமலஹாசன். கோட்டு கண்ணாடி இல்லாமல் வெளியில் வர மாட்டேன். சார், என்ன சத்யா, ஏதோ கின் கிடச்சிருக்குன்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? சார், கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். சத்யா, கேஸ் விஷயமா பேசணுண்டா ஆஃபீஸில் வந்து பேசு. இதே நான் அஃபிஷியலா? இல்லை சார், கொஞ்சம் முக்கியமான விஷயம். அதோட இதை கொஞ்சம் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சேன். நோ நோ நோ, இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி இங்கே வச்சு பேச வேணாம். நீ மத்தியானம் 12 மணி போல் ஆஃபீஸுக்கு வா, அங்கே பேசிப்போம். நான் கொலைக்காரனை கண்டுபிடிச்சிட்டேன் சார். கிவ் மீ சான்ஸ். என்ன சொல்கிறா? யாரு? ஜனா. வாட்? என்ன சொல்கிறா? எஸ், நீங்கள் கேஸை யாருக்கிட்ட இன்வெஸ்டிகேஷனை கொடுத்தீங்களோ அவன் தான் கொலைக்காரன். என்ன சொல்கிறீங்க? எப்படி சொல்கிறீங்க மிஸ்டர் சத்யா? ரவியோட திருட்டு கேஸில் பிச்சைக்காரன் அடித்து கொல்லப்பட்டதும் ஜனா சஸ்பெண்ட் ஆனதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃப்ரெண்டாக அவனை நான் மீட் பண்ணேன். ஒரு பிச்சைக்காரன் என் வேலைக்கு ஆப்படிச்சிட்டான். ஊரில் இருக்கிற எல்லா பிச்சைக்காரனையும் கொண்டாத்தான் என் ஆத்திரம் தீருமென்று அப்போவே சொன்னான் சார். மிஸ்டர் சத்யா, நீங்கள் என்ன சின்ன பிள்ளையா? ஒரு சின்ன பிள்ளை கூட தெரியும் ஆத்திரத்துலையும் மப்பிளையும் பேசுகிற விஷயத்த கணக்கெடுக்கக்கூடாண்டு. நோ சார், எல்லாரும் அப்படி இல்லை. அதுலேயும் அவனோட கோபத்தையும் கொடூரத்தையும் நீங்களே பார்த்துருப்பீங்க. அவன் விசாரணையோட தன்மையை பாருங்கள் சார். இதை நீ எப்போ ஷூட் பண்ண? இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது ஷூட் பண்ணேன் சார். சார், அது மட்டும் இல்லை, இவன் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிற வரைக்கும் இருந்த சீரியல் கொலை இப்போதைக்கு இல்லை. மறுபடியும் ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். அப்படித்தான் என் மனசு சொல்லுது. இந்த எவிடன்ஸை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அதோட உங்களோட உள்மனசரை தோன்றதுக்கும் போலீஸ் மூலையும் வச்சு ஆனால் ஒரு விஷயத்தை தவிர. என்ன? பிளட். அங்கே கிடைச்ச பிளட் சாம்பிள் ஒன்று ஜனாவோட பிளட் கூட போட பிறந்தது. என்ன சத்யா, இது இப்போ தான் சொல்கிறீங்க? எனக்கே குழப்பமாக இருக்குது. பட் என்னால் எதுவும் யோசிக்க முடியலை. பிளட் ரிப்போர்ட் இப்போ தான் சார் கிடைச்சிது. இட்ஸ் ஓகே சார், உங்களை மீட் பண்ணுவது ஃபைலில் சப்மிட் பண்ணுறேன். அப்போது ஆர்டர் போடுங்க சார். மிஸ்டர் சத்யா, உங்களை நம்பிக்கை இல்லாமல் இல்லை, ஆனால் இந்த விஷயத்தில் அவசரப்பட முடியாது. நீயும் ஆஃபிஷியலாக விசாரணை செய், மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். மிஸ்டர் சத்யா, வெயிட். அவன் ரொம்ப முரடு, தனியாக போயிட வேணாம். பேக்கப்புக்கு ஆளை கூட்டி போ, இன்க்ளூடிங் ஷோவையும் கூட்டி போ. ஓகே? ஓகே சார். சிவாச்செல்லம், நாளையோட எல்லாம் முடியுது. உனக்கு லீவு. கொலைகாரனை கண்டுபிடிச்சாச்சு. உண்மையா? சத்தியமா? நான் இல்லாம நீங்க ஒரு கொத்து கூட பிடிக்க மாட்டீங்க சார். காமெடி, சிரிப்பு வரல. நான் சொல்றதை மட்டும் செய்.
லவ். என்னடா நீ இங்கே பிடுங்கிறதுக்காக வந்தீங்க? இல்லை சார், சத்யா சார் தான் வர சொன்னார். நேற்று நைட் இங்கே ஏதோ எவிடன்ஸு இன்வெஸ்டிகேஷன்னாரு. வந்துடுவார் சார். இங்கே ஒரு புண்ணாக்கும் இல்லை. நீ என்ன பண்ணுறீங்க? லோன் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க சார், பேசிக்கிட்டு இருக்கேன். லோன் ஆஃபீஸில் இருந்து பண்ணுறவங்களுக்கு தான் நீ சாப்பிட்டியா அப்படிலாம் கேட்குறியோ? அவங்களும் சாப்பிடணும் சார். போகிறதுக்கு வா. ஹலோ அண்ணா. நான் ஒரு மீட்டிங் விஷயமா போயிட்டு இருக்கேம்மா. உன்னோட பேசணும் போல இருந்துச்சு. ஓகே அண்ணா, நான் இன்னைக்கு வீட்டை வாரதுக்காக நிற்கிறேன். பஸ்ஸுக்காக தான் வெயிட்டிங். நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சர்ப்ரைஸ் வச்சிருக்கியா? என்ன சொல்லு. அது என்னன்னா, என் கூட படிக்கிற என் ஃப்ரெண்டை நான் உனக்கு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். அந்தளவு கிளவி ஆயிட்டியா நீ? அவ ரொம்ப அழகான பொண்ணுன்னா, நம்ம குடும்பத்துக்கு எந்த பொண்ணா இருப்பா. அது மட்டும் இல்ல, நம்மள அம்மா மாதிரி பார்த்துக்கொள்ளுவா. சரி சரி சரி, நீ கிளவி மாறின்னு சொன்ன. நீ கிளவியே தான். உனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா? நம்ம அம்மா அப்பாட திவசம் வருது. அதுக்காவது ஏதாவது வேலையாவது பார்த்து வச்சியா? சரி விடு, நானே ஈவினிங் வந்து பாத்துக்கிறேன். நீ உன் சஸ்பென்ஸை சொல்லிட்டு, பட் நான் என் சஸ்பென்ஸை ஓப்பன் பண்ண மாட்டேன். ஈவினிங் வருவதானே, அப்போ பார்த்துக்கலாம். சரி சரி, பஸ் வருது, நான் வரேன். வெயிட் ஃபோன். ஏய் பார்த்து பார்த்துடி பார்த்து. சரியா லவ் சொல்லும்போது வரேன். வாங்க சார். உனக்கு இன்னும் லோன் தரல? அவங்க இப்போ வச்சுட்டாங்க சார். இது என் பெரியம்மா ஊர்லேருந்து பேசுகிறாங்க. பெரியம்மா பெரியம்மா வா. சார் 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 வந்துடுவார் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். இதை வந்துடுவார் சார். வந்துட்டார் சார். என்ன ஜனா யோசிக்கிறியா? ஆசையின் தேவையும் யாருக்கு தான் இல்லை, எனக்கு நிறையவே இருக்கு. என்னடா வில்லன் மாதிரி பேசுறேன்னு நினைக்கிறியா? வில்லன் ஹீரோ, அதையும் தாண்டி ஒரு சராசரி மனுஷனா பேசுறேன். உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? நான் இங்கே, நீ அங்கே. ஏன் இந்த ஏற்றத்தாழ்வெல்லாம்? எல்லாம் திமிர். 2007 செப்டம்பர் 15 நீ நான் ஒன்றா தான் வேலையில் ஜாயின் பண்ணோம். ட்ரைனிங்கும் சரி, இன்வெஸ்டிகேஷனும் சரி, சேம் ஸ்பீட், சேம் பவர், எல்லாத்துலேயும் சரிசமமாக தான் இருந்தோம். சின்ன வயசுலேருந்து ஃபாரினுக்கு போய் டாக்டருக்கு படிக்கணுமென்றது அவள் ஆசை. அம்மா அப்பா இல்லாத பொண்ணு, அதை முடிச்சு கொடுக்குறது என்னோட லட்சியம். பட் அந்த வசதி எனக்கு பத்தலை. எனக்கு ப்ரொமோஷன் தேவைப்பட்டுச்சு. லீகலாகவே ட்ரை பண்ணேன், கிடைச்சிச்சு. உனக்கு எனக்கு தேவைப்பட்டது, நான் கஷ்டப்பட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கிது. அப்போ நான் என்ன பண்ணுறது? நடந்த கொலைகளுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு சின்னதாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணேன். இப்போ இல்லை, ரவியோட திருட்டு கேஸ்லேருந்தே ப்ளே பண்ணிட்டேன். அப்போ சின்னதாக தான் செய்தேன்.
அது உன்னை சஸ்பெண்டில் இருக்க வச்சுது. ஆனால் அதை என்னால் மறக்கவே முடியாது. டேய் சத்யா, எங்க நிக்கிறீங்க? டேய் ஒரு இடத்துல நின்று பேசுங்கடா. கேட்கல. சத்யா, அஜி நீயாவது ஒழுங்கா பேசு. அஜி பதில் பேசு. டேய் எங்கடா ஓடுறீங்க மக்களே? டேய் அந்த பக்கம் இல்ல, டேங்க் பக்கம் போகல, சொன்னா கேளு. நீங்க ஏன்டா முந்திட்டு ஓடுறீங்க? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கடா. டேய் டேய் சத்யா, டேய் நான் பேசுறது கேக்குதா? ஏய் ஏய் டேய் சத்யா, அஜி நான் கதைக்கிறத கேளுங்கடா. டச் வித் மீ சார். நீங்க தான் டே போட்டல ரெடி போட்டிங்களா? குமார் தூங்கினியானே? டச் வித் மீ சார். 1 minute. டேய் சத்யா, குமார் மறுபடியும் தூங்கினியானே? குமார் ஒருத்தர் டே சொல்லி எழுப்பி நிற்கிறான், நீ என்ன தூங்கி நிற்கிற? குமார் என்ன கேப் போடாம தூங்கி நிற்கிற? குமார் டேய் வாடா, வா. வாடா. ஏய் வெண்ணே, ஏதோ நீ மட்டும் தான் ஃபோன் வச்சிருக்கிற மாதிரி. என்ன பாக்குற? என்ன வாய வா. ஏதோ உலகத்திலே நீ மட்டும் தான் ஃபோன் வச்சிருக்கிற மாதிரி இந்த கத்துற. என்ன பாக்குற? இல்லை நாங்கள் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதா? ஆண்ட்ராய்டு 4.2.2 அதை விட லேட்டஸ்ட்டு கருமம் பிடிச்சது. உங்களுக்கு ஃபைன் போடுறேன். தூக்கத்தில் இருந்து எழுப்பி விட்டது, இந்த ஆண்ட்ராய்டு போர்டுக்கு ஆட் கொடுத்தது, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 300 ரூபாய் கொடுத்து விட்டு போங்க. நான் போலீஸ்டா. இதில் நீங்கள் வேறு போலீஸ்காரனா? உங்களுக்கெல்லாம் வாங்கி தானே பழக்கம், கொடுத்து பழகல பாருங்க, அதெல்லாம் யோசிக்கிறீங்க. எங்களை விளையாடுங்கடா. சார் 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 தெரியாமல் சொல்லுது சார். அது சார் தெரியாமல் சொல்லுது சார். சார் என்னாடி சத்யா. ஹலோ சத்யா. ஹாய், வந்து தொலைங்கடா. எங்கடா நிக்கிறீங்க? இங்க மரத்துக்குள்ள வா. மரத்துக்குள்ள வா. சொல்றா மூர்த்தி, அவங்க 2 பேரும் மிஸ் பண்ணிட்டாங்க. அவன் போயிட்டான். அவங்க தான் மிஸ் பண்ணிட்டாங்களே, அப்புறம் என்ன? விடியா பிடிக்கலாம். யோ, நீ பார்த்த லூசு வேலையில அவன் செத்துட்டான் ஐயா. ஓ ஷிட். ஷிட் புடுங்கு. சார் தெரியாமட்டது சார். விட்டேன் சார். சார் குமார்
குமாரே காப்பாத்து. அவனுங்களை வச்சு ஒன்றை செய்யணும்னு கடவுள் எப்போ எழுதியிருந்தாரு என் காலில். அவன் கூட்டாளியை மிரட்டி உனக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்சு அவனையும் போட்டு தள்ளினேன். அப்போ ஆரம்பித்தேன் உன்னை முடிக்கணும் ஒரேடியான்னு. யோசித்தேன், உன்னை வந்து மீட் பண்ண நீ சொன்னியே, அதை நான் செஞ்சேன். ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை விடக்கூடாதுன்னு நீ செய்த உன்னை மறக்க முடியாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பிச்சைக்காரங்களை இரக்கமே இல்லாமல் கொன்னேன். அன்னையிலிருந்து ஒரு மிருக மாதிரி உன்னை வேட்டையாடணும் பண்ணு என் அம்மா அப்பா வளர்த்த வளர்ப்பையே மறந்தேன்டா. எல்லா எவிடன்ஸையும் ஃபேக்காக ரெடி பண்ணேன். உன்னோட பிளட் ரிப்போர்ட் உட்பட எல்லாத்தையுமே மாற்றினேன். நாராயண ராஜாவையே நம்ப வச்சேன். எடுத்த சம்பளம் முழுக்க உனக்காகவே செலவழிச்சேன்டா. எல்லா மேல் அதிகாரிகளுக்கும் லஞ்சம் கொடுத்து உன்னை எப்படியாவது என்கவுண்டர் பண்ணணும்னு ஓட போட சொன்னேன். இருந்தாலும் அவர் உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்லி சொன்னார். அதுக்கு நீ உயிரோடு இருந்தா என் ஆசையின் தேவை நிறைவேறாது ஜனா. ஸோ நீ சாகணும். அதுக்காக வேண்டி தான் இந்த கேஸை யூஸ் பண்ணு. சாரி சிவா. சாரியா? அப்போ எனக்கும் அப்பா? நீ சிவாவை சுட்டு, சிவா ஜனாவை சுட்ட. நான் அப்போ சுட்டேன். ஐயோ என் காலு. ரெண்டு பேரும் இங்கே இருங்க, நான் பார்த்துக்கிறேன். ஒரு ப்ராஸ்டியூட் முன்னாலே நான் அவமானப்படுத்தினல, உன் சாவை என் கையில் தாண்டா. ஜனா வெயிட் பண்ணு, வந்துட்டே இருக்கேன். என் கையில் தாண்டா உன் சாவு. ஆளாளுக்கு கண்ணை வச்சுக்கிட்டு ஏன்டா ஒளிஞ்சு விளையாடுறீங்க? அப்பா இறைவா, என்னை மட்டும் காப்பாத்தி வீட்டுக்கு அனுப்பிடு. அப்பா அம்மா வெடி. ஐயோ திடீர்னு சாயுது, திடீர்னு உடையுது. இவங்க வேற மதில் தாவ வேற விடுறாங்க. ஐயோ இது வேற யாரோ போற மாதிரி எல்லாம் தெரியுது. பண்டி சாய் வேற அந்த ஆளுகிட்ட.
சத்யா தானே? நான் சொல்ற விஷயத்தை கேட்டு ஷாக் ஆகணும். ஷாக்கா? என்னது இது? அபிராமி ஃபோன் ஆச்சே. இது உங்க சிஸ்டரோட ஃபோன் தான். அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அவங்க கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க. உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சத்யா சத்யான்னு உங்க பேர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அப்பளோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. பார்த்துக்குங்க டாக்டர், நான் வந்துடுறேன். டைம் இல்ல, சீக்கிரமா வாங்க மிஸ்டர் சத்யா. என் கையில் தாண்டா உன் சாவு. நம்ப வச்சா கழுத்த இருக்கிற அவன் பகையாளி, அதான் நீ முன்னால சுட்ட. நீ துரோகிடா, அதான் அவன் பின்னால சுட்டேன். அவனை கொல்றதுக்கு நீ ஸ்க்ரீன் பிளே பண்ணடா. உன்னை கொல்றதுக்கு கடவுள் எழுதின ஸ்க்ரீன் பிளேடா இது. ஹீரோ ஆகுறதும் வில்லன் ஆகுறதும் அவன் கையில் தான் இருக்கு. வாழ்க்கையில் யார் வேணாலும் ஹீரோ இருக்கலாம், ஆனால் அது அவன் தலையில் எழுதியிருக்கணும். இன்னையிலிருந்து நான் தான் ஹீரோ. உன் கேஸை நான் க்ளோஸ் பண்ணுறேன்டா. சிவாடா.